ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, சிக்கன் மோமோஸ் நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் மோமோஸ்க்கு முதல்ல நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு டஸ்ட் இல்லாமல் நான் நல்லா ஜலிச்சு வச்சுருக்கேன். இப்போ இது கூட நான் சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். மோமோஸ்க்கு ஏற்ற மாதிரி சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் ஆயில் ஊற்றி மாவை நான் மறுபடியும் மிக்ஸ் பண்ணணும். ஓகே, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. மறுபடியும் இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்ட பிறகு தண்ணியை ஊற்றி மறுபடியும் சப்பாத்தி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் நார்மலாக எப்படி சப்பாத்தி பிசைவீங்களோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மாவு நம்ம அடித்து பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இறங்கணும் மாவு. அந்த அளவுக்கு நல்லா அடித்து பிசைஞ்சிக்கிட்டு இப்போ இதை குட்டி குட்டி உருண்டையெல்லாம் நம்ம உருட்டி தரட்டி எடுத்து வச்சுக்கணும். மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னே ஒரு பிளேட்டில் மாவு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம திரட்டுற இதெல்லாம் ஒட்டாமல் இருக்கும், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ அதே மாதிரி கீழேயும் கொஞ்சம் மாவு போட்டுக்கணும். நல்லா அடித்து இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக எடுத்துக்கணும், சின்னதாக. ரொம்ப பெருசாக வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், மாவு ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம சின்ன குட்டியாக உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த குட்டி உருண்டையை திரட்டி எடுத்துக்கலாம். சின்னதாக தான் ஃப்ரெண்ட்ஸ் திரட்டணும். நல்லா மெல்லிஸாக திரட்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மெல்லிஸாக எல்லாத்தையுமே திரட்டி எடுத்துக்கலாம். சிக்கன் மோமோஸ்க்கு நான் 1/2 கிலோ சிக்கனை சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன், கழுவி. இதில் நம்ம என்னென்ன பொருள் சேர்க்கணுன்னா, இஞ்சி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி
பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள், பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சு, கொத்தமல்லி இதையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் நான் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நல்லா உள்ளே சேர்த்துக்கிறேன். அதனால் சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி கோஸு அதுவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதே சாப்பரில் போட்டு நறுக்கி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா நைஸாக கிடைக்கும். அதையும் நல்லா உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சிக்கனுக்கு ஏற்ற சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டை பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ மோமோஸ்க்கு எப்படி ரெடி பண்ணிக்கலாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பிளேட் வச்சாச்சு. ஒரு ஷீட்டாக அதில் வச்சு நம்ம மோமோஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்படி வச்சு இப்படியே சேர்த்து அமுக்கி அமுக்கி விடுங்க. இப்படியே சுற்றி சுற்றி இந்த மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சு மோமோஸ் ஒன்று ஒன்றா செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு பிளேட்டுக்கும் மாற்றி வச்சுக்கலாம். அமுக்கி அமுக்கி பண்ணணும். நல்லா அமுக்கி விடணும். இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா மோமோஸும் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு போட்டு நல்லா வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மோமோஸ்க்கு சைடிஷ்க்கு சட்னி செஞ்சுக்கலாம். இதை நம்ம ஸ்டீமரில் ஒன்று ஒன்றா அடிக்கலாம். ஸ்டீமரில் வைக்கும்போது உள்ளே தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மோமோஸை நம்ம அடிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டீம் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாத உள்ள அடுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அரைச்சி வச்சாச்சு. காரமாக இருக்கும் இந்த சட்னி.
மோமோஸ்க்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மோமோ ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாவும் உள்ள குக் ஆன பிறகு நம்ம எடுத்துக்கலாம். டேஸ்ட்லாம் நல்லா இருக்கா? உள்ள வந்து ஸ்டெப்ஸ் உள்ள வந்து உடைஞ்சு அதெல்லாம் உடையுது. கடையில் இங்கே ஏன் இவ்வளோ வச்சு நம்ம வீட்டில் நிறைய வச்சு சாப்பிட்றோம். ஓகே. சிக்கன் மோமோஸ் எல்லாம் நல்லா பக்காவாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாமாவும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னார். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு மோமோஸ் செஞ்சு வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.